உள்ளங்கையில் சுருங்கிவிட்ட உலகை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் உலகைச் சுற்றி செய்திகளுக்காக நான் சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் பகுதியில் ஆயுத குவிப்பில் சீனா ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்கா பகிரங்க குற்றச்சாட்டு. நாட்டின் இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்டவே நடவடிக்கை. யாரும் கேள்வி கேட்க முடியாது என சீனா பதிலடி. ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகினால் ஆபத்தான சூழல் உருவாகும். ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரேஸ் எச்சரிக்கை. ட்விட்டர் சேவையை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கணக்கின் கடவுச்சொல்லை மாற்ற வேண்டும். ட்விட்டர் நிறுவனம் வேண்டுகோள். இலக்கியத்திற்காக வழங்கப்படும் நோபல் பரிசு இந்த ஆண்டு வழங்கப்படாது. ஸ்வீடன் அகாடமி அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் பகுதியில் ஆயுதங்கள் குவிப்பில் சீனா ஈடுபட்டுள்ளதாகவும் இதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்கா எச்சரித்துள்ள நிலையில் சீனாவின் இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்ட இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதில் யாரும் கேள்வி கேட்க முடியாது எனும் சீனா பதிலளித்துள்ளது. தென்சீன கடல் பகுதி தங்களுடையது என உரிமை கொண்டாடி வரும் சீனா சர்ச்சைக்குரிய அந்த பகுதியில் திடீரென ஆயுத குவிப்பில் ஈடுபட்டுள்ளது. தென்சீன கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் சீனா நில இலக்குகளை தாக்கி அழிக்கும் ஏவுகணை தளவாடங்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் நிலைநிறுத்தியுள்ளதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக கடந்த 30 நாட்களுக்குள் இந்த ஏவுகணைகள் அடங்கிய கப்பல்கள் சுபி ரெஃபீஃப், ஃபியாரி கிராஸ் ரெஃப் மற்றும் மெஸ்சீஃப் ரீஃப் ஆகிய தீவுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது அந்த செய்திகளை வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. We're well aware of China's militarization of the South China Sea. We've raised concerns directly with the Chinese about this, and there will be near-term and long-term consequences, and we'll certainly keep you up to date. ஸ்பாட்லி தீவுகள் என்று அழைக்கப்படும் நன்ஷா மற்றும் அதனை சுற்றியுள்ள தீவுகள் அனைத்தும் சீனாவுக்கு சொந்தமானது எனவும் எனவேதான் ஆயுத தளவாடங்களை அங்கு குவித்துள்ளதாகவும் சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஹூ சென்யூங் தெரிவித்துள்ளார். தென்சீன கடல் பகுதியில் சீனாவின் இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்ட இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதில் யாரும் கேள்வி கேட்க முடியாது எனவும் சீனா பதிலளித்துள்ளது. ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகினால் அது ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கும் என ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரேஸ் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபராக ஒபாமா இருந்த காலத்தில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸ், சீனா மற்றும் ஜெர்மனியுடனும் ஈரான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அணு ஆயுத தவிர்ப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. அதன்படி ஈரான் அணு ஆயுத திட்டங்களை நிறுத்திக் கொள்ளவும் அதற்கு பதிலாக அந்த நாட்டின் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை மேற்கத்திய நாடுகள் விலக்கிக் கொள்ளவும் அது வழிவகுத்து உள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக தகவல் கூறப்படுகிறது. வரும் 12ஆம் தேதிக்குள் இது முக்கிய முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செயல்படுவதற்கு தன்னிடம் ஆதாரம் உள்ளதாக அவர் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரேஸ் ஈரான் அணு ஆயுத தவிர்ப்பு ஒப்பந்தம் ராஜ்ய ரீதியிலான முக்கியமான வெற்றி என்றும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் இத்திட்டத்தை அழிக்கக்கூடாது எனவும் தெரிவித்த அவர் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகினால் அது ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கும் என எச்சரித்தார். ட்விட்டர் சேவையை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கணக்கின் கடவுச்சொல்லை மாற்றிக்கொள்ள வேண்டும் என ட்விட்டர் நிறுவனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. உலகெங்கும் ட்விட்டர் சேவையை 33 கோடி பேருக்கு மேல் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த நிறுவனத்தின் கணிப்பொறியில் சில வாடிக்கையாளர்களின் தகவல்கள் ஒரு பகுதியில் படிக்கத்தக்க வகையில் இருந்தது கண்டறியப்பட்டதாக இந்த சமூக வலைதளம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த தகவல்களை யாரும் தவறாக கையாளவில்லை என்பதும் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் வாடிக்கையாளர்களின் கடவுச்சொல்லை யாரும் திருடவில்லை என்பது கண்டறியப்பட்டது. ஆயினும் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கணக்கின் கடவுச்சொல்லை மாற்றிக்கொள்ள வேண்டும் என ட்விட்டர் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது.
இலக்கியத்தில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு ஆண்டுதோறும் அளிக்கப்பட்டு வரும் நோபல் பரிசு இந்த ஆண்டு வழங்கப்பட மாட்டாது என ஸ்வீடன் அகாடமி இன்று அறிவித்துள்ளது. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஆண்டுதோறும் இலக்கியத்தில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நோபல் பரிசுக்கு தகுதியான நபரை ஸ்வீடன் நாட்டின் இலக்கிய மன்றமான ஸ்வீடன் அகாடமி தேர்ந்தெடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஸ்வீடன் அகாடமியில் உறுப்பினராக உள்ள கேட்ரைனா கணவர் ஜீன் கிளாவுட் அர்னால்ட் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் முறையான அறிவிப்பிற்கு முன்னர் நோபல் பரிசு வெற்றியாளர்களின் பெயர் வெளியிடப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இதனையடுத்து இந்த ஆண்டு வழங்கப்பட இருந்த இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அடுத்த ஆண்டு வழங்கப்படும் என ஸ்வீடன் அகாடமி தெரிவித்துள்ளது. இந்த உயரிய விருது இதற்கு முன் உலகப்போர் காரணமாக 1940 முதல் 1943 வரை வழங்கப்படாமல் இருந்தது. அதன்பின் இந்த ஆண்டிற்கான விருது வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில் கட்டப்பட்டு வரும் உணவகத்திற்கு சென்று தங்குவதற்கும் உணவு சாப்பிடுவதற்குமான முன்பதிவு தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஓரியன்ட் ஸ்பான் என்ற நிறுவனம் தற்போது விண்வெளியில் சொகுசு உணவகம் ஒன்றை கட்டி வருகிறது. இந்த உணவகத்திற்கு அயுரா விண்வெளி ஹோட்டல் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் வரும் 2022ஆம் ஆண்டு இந்த சொகுசு உணவகம் திறக்கப்பட உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. பூமியில் இருந்து 200 மைல் தூரத்தில் அமைக்கப்பட உள்ள இந்த சொகுசு உணவகம் கொண்ட ராக்கெட் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளது. சொகுசு அறை கொண்ட இந்த உணவகத்துக்கு செல்ல மொத்தம் 12 நாள் பயணம் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு முன்னதாக 3 மாதங்கள் பயிற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் கட்டமாக ஒரு குழுவில் 6 பேர் இருப்பார்கள். இந்த குழுவில் விண்வெளி வீரர்கள் 2 பேரும் பயணிப்பர். இந்த நிலையில் இந்த பயணத்துக்கான முன்பதிவை ஓரியன்ட் ஸ்பான் நிறுவனம் இணையதளத்தில் தொடங்கியுள்ளது. இதில் பயணம் செய்வதற்கு கட்டணமாக $10 மில்லியன் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தில் இருந்து, அதாவது விண்வெளியில் இருந்தபடியே இதுவரை காணாத பூமியின் அழகை கண்டு ரசிக்கவும், இந்த விண்வெளி அனுபவத்தை கொண்டு ஆய்வில் ஈடுபடவும் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தின் பரப்பளவு 43.5 அடி நீளமும் 14.1 அடி அகலமும் கொண்டதாக உள்ளது. கடைசி நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ள விரும்பவில்லை என்றாலும் முன்பதிவாளர்கள் செலுத்திய கட்டணம் திருப்பித் தரப்படும். இந்த பயணத்தை பிறருக்கு பரிசாக அளிக்கலாம் என்றும் ஸ்பான் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் பார்வையாளர்களை மிகவும் கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் அருங்காட்சியகம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஜப்பானில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் பார்வையாளர்களை சீனாவில் ஆளில்லா வாகனத்தை இயக்கிய நாய் ஒன்று செல்போன் கடைக்குள் புகுந்து விபத்தை ஏற்படுத்தும் காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் உள்ள ஜியாங்சு மாகாணத்தில் செல்போன் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. கடந்த மாதம் ஆளில்லா டிராக் ஒன்றை இயக்கிய நாய் ஒன்று இந்த கடைக்குள் புகுந்து விபத்தை ஏற்படுத்தியது. கடையின் நுழைவாயிற்குள் வேகமாக நுழைந்த ட்ரக் கண்ணாடி தடுப்புகளை உடைத்து சேதப்படுத்தியது. எனினும் இந்த விபத்தில் வாகனத்தை இயக்கிய நாய்க்கும் கடை ஊழியர்களுக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. முன்னதாக செல்போன் கடைக்குள் நுழைந்த அந்த ட்ரக்கில் யாரும் இல்லாததால் கடை ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சிறிது நேரத்தில் ஓட்டுநர் இருக்கை பகுதியில் இருந்து நாய் ஒன்று வெளியே வருவதை கண்டு திகைத்து நின்றனர். இச்சம்பவம் குறித்து கடை உரிமையாளர் ட்ரக்கின் உரிமையாளர் மீது புகார் அளித்தார். முதற்கட்ட விசாரணையில் நாயை ஓட்டுநர் இருக்கையில் அமர்த்தி சென்றதோடு என்ஜினையும் நிறுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே நாய் தெரியாமல் வாகனத்தை இயக்கியதும் தெரியவந்துள்ளது. பருவநிலை மாற்றத்தை ஏற்காத அமெரிக்க அதிபர் டிரம்பின் முகத்தை ஆர்டிக்கில் உள்ள பணியில் செதுக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்த சூழியல் ஆர்வலர்கள் குழு திட்டமிட்டுள்ளது. பருவநிலை மாற்றம் என ஒன்று இல்லை என கூறி பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தில் இருந்து அதிபர் டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு வெளியேறியது. இந்த நிலையில் புவி வெப்பமயமாதலால் பனிக்கட்டிகள் உருகி வருகிறது என்பதை உணர்த்த டிரம்பின் உருவத்தை 115 அடி உயர சிலையாக செதுக்க பின்லாந்தைச் சேர்ந்த சுழலியல் ஆய்வாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். அதற்காக $5 லட்சம் நிதி திரட்டியும் வருகின்றனர். அச்சிலை உருகும் போதாவது அவர் பருவநிலை மாற்றத்தை உணர்ந்து நடவடிக்கை எடுப்பார் என அவர்கள் விளக்கமளித்துள்ளனர். பிரிட்டனில் உள்ள உலகின் பெரிய கண்ணாடி மாளிகை சீரமைப்பு பணிகளுக்கு பின் மீண்டும் நாளை திறக்கப்படுகிறது. உலகில் உள்ள தாவரவியல் பூங்காக்களில் மிகப்பெரியது லண்டனில் உள்ள கியூ பூங்கா. 1840 உருவாக்கப்பட்ட இந்த பூங்காவில் உலகெங்கிலும் இருக்கும் தாவரங்களை கொண்டு வந்து
இங்கு சுத்தமான முறையில் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது. 175 ஆண்டுகளை கடந்து பாரம்பரியம் கொண்ட இந்த பூங்கா 300 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ளது. இதில் 30,000 வகையிலான தாவரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இங்கு தாவரங்கள் குறித்த நூலகமும் உள்ளது. லண்டனின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழும் இது யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாகவும் உள்ளது. ஆண்டுக்கு 13 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாக பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த பூங்காவை சுற்றி கண்ணாடி மாளிகை அமைக்கப்பட்டுள்ளன. இதுவே உலகின் மிகப்பெரிய கண்ணாடி மாளிகை என்ற பெருமையையும் பெற்றுள்ளது. உலகிலேயே பெரியது. இந்த மாளிகைக்குள் உலகின் அரிய வகை மற்றும் அழிந்து வரும் தாவரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. பார்வையாளர்கள் இதன் பால்கனிக்கு சென்று தாவரங்களை பார்வையிடலாம் என பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்கா லிம்போபா விலங்கியல் பூங்கா உரிமையாளரை அங்குள்ள சிங்கம் ஒன்று கடித்து குதறிய வீடியோ காட்சி ஒன்று வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் தபிஸ்மி நகருக்கு அருகே விலங்கியல் பூங்கா ஒன்று அமைந்துள்ளது. பூங்காவில் இருந்த சிங்கம் ஒன்று பார்வையாளர்கள் பகுதி அருகே நடந்து கொண்டிருந்தது. அப்போது பூங்கா உரிமையாளரான ஹாட்ரோச் செல்ல முயன்றார். எதிர்பாராத நேரத்தில் திடீரென பார்வையாளர் பகுதிக்கு பூங்கா உரிமையாளரான ஹோட்ரிச் அலறி அடித்து ஓடிய போது அங்கு இருந்த சிங்கம் அவரை கவ்வி இழுத்து சென்றது. பார்வையாளர்கள் கூச்சலிட்டதை அடுத்து பூங்கா காவலர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அந்த சிங்கம் ஹோட்டோச்சை விட்டு தப்பி சென்றது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ளது. சிங்கத்திடம் இருந்து மீட்கப்பட்ட பூங்கா உரிமையாளரான ஹோட்ரோச் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவராக முகமது அப்பாஸ் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உயர்ந்தபட்ச அமைப்பான செயற்குழு கூட்டம் கடந்த நாட்களாக மேற்கரை ரம்லாவில் நடைபெற்றது. இந்த கட்டடத்தின் முடிவில் முகமது அப்பாஸ் மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவர் யாசர் அரபாத்தின் மறைவுக்கு பின் தலைமை பொறுப்பை ஏற்ற முகமது தொடர்ந்து தலைவராக செயல்பட்டு வந்தார். 2005ஆம் ஆண்டு அப்பாஸ் அமைப்பினர் அப்பாஸுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து சில ஆண்டுகளாக நீடித்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அப்பாஸ் மீண்டும் PLO தலைவராக அங்கீகரிக்கப்பட்டார். இந்த நிலையில் மேற்கரை ரம்லாவில் கடந்த 4 நாட்களாக PLO செயற்குழு கூட்டத்தில் அப்பாஸ் மீண்டும் ஒருமனதாக PLO தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 82 வயதான அப்பாஸ் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தின் முன்னோடி தலைவராவார். சவுதி இளவரசர் சுல்தான் பின் சல்மான் 330 கோடி ரூபாயை வரதட்சணையாக கொடுத்து தனது 68 வயதில் இளம்பெண் ஒருவரை திருமணம் செய்துள்ளார். சவுதி அரேபியா இளவரசரான சுல்தான் பின் சல்மான் தனது 68 வயதில் 25 வயது இளம்பெண்ணை திருமணம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரை திருமணம் செய்ய சுல்தான் 350 கோடி ரூபாய் வரதட்சணையாக பெண் வீட்டாருக்கு கொடுத்துள்ளார். திருமண நிகழ்ச்சியின் போது 30 குதிரை வண்டிகளில் பரிசு பொருட்களும் சொகுசு பேருந்து ஒன்றில் இருந்து 30 பெட்டிகளில் பெண் வீட்டில் இறக்கப்பட்டன. அதிலிருந்து வைர நகைகளும் பரிசு பொருட்களும் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த மணப்பெண்ணின் வீட்டாருக்கு வழங்கப்பட்டன. பரிசு பொருட்கள் கொண்டுவரப்பட்டது மற்றும் மணப்பெண் அலங்காரத்துடன் உட்கார்ந்திருப்பது போன்ற வீடியோ காட்சிகள் இணையதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. அமெரிக்காவின் நாஷ்வில்லே பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அமெரிக்காவின் டெனன்சி நகருக்கு உட்பட்ட நாஷ்வில்லே பகுதியில் ஆஃப்ரிமில்ஸ் என்ற வணிக வளாகம் அமைந்துள்ளது. இந்த வணிக வளாகத்தில் இளைஞர் ஒருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் ஒருவர் படுகாயமடைந்தார். இந்த சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் இருந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வணிக வளாகத்தை விட்டு வெளியேறினர். தகவல் அறிந்த போலீசார் அங்கு வந்து இளைஞர்களை துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து சரணடைய வைத்தனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் முதல்கட்ட தகவல் படி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டவரும் அதில் இறந்தவருக்கும் 22 வயது எனவும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று குடியரசுக் கட்சி எம்பிக்கள் 17 பேர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐநா சபை தீர்மானங்களை மீறி உலக நாடுகளின் எதிர்ப்புக்கு இடையே 2006ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து அணு ஆயுத திட்டங்களை நிறைவேற்றி வந்த வடகொரியா இப்போது அதனை முழுவதுமாக கைவிடுவதாக அறிவித்துள்ளது. கடந்த 21ஆம் தேதி முதல் வடகொரியா அணு ஆயுத திட்டங்களை செயல்படுத்துவதை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவதாகவும் அறிவித்தது. இந்த மாதத்தில் வடகொரியாவின் புங்கியே ரி அணு ஆயுத பரிசோதனை தளம் மூடப்பட்டு விடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பரம எதிரிகளாக கருதப்பட்ட வடகொரியா, தென்கொரியா நாடுகளும் பரஸ்பரம் சமாதான முயற்சிக்கு வந்ததை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன் இரு கொரிய நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசி உலக தலைவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தனர். மேலும் இந்த சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளும் உறவுகளை மேம்படுத்த ஒப்புக்கொண்டனர். இந்த நிலையில் கொரிய பிரச்சினையை தீர்க்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் முயற்சி மேற்கொண்டதாகவும் இதற்காக அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்றும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 17 எம்பிக்கள் முன்மொழிந்துள்ளனர். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் அடையாள அட்டையான ஆதார் முறையை மற்ற நாடுகளும் பயன்படுத்த வேண்டும் என மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் ஆதார் அட்டை போன்று மற்ற நாடுகளிலும் பயன்படுத்த வேண்டும் என மைக்ரோசாஃப்ட் நிறுவனரும் உலக பெரும் பணக்காரருமான பில் கேட்ஸ் தெரிவித்துள்ளார். ஆதார் முறையை மற்ற நாடுகளும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உலக வங்கிக்கு தனது மெலிண்டோ கேட்ஸ் அறக்கட்டளை மூலம் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சியில் இதனை அவர் தெரிவித்தார். இன்ஃபோசிஸ் நிறுவனமும் ஆதார் அட்டையின் வடிவமைப்பாளருமான நந்தன் உலக வங்கிக்கு உதவி வருவதையும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஆதார் சிறந்த அடையாள அட்டை, அதன் மூலம் ஒவ்வொரு தனிநபரின் அடையாளங்களை மிக விரைவில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் ஆதார் அட்டையின் மூலம் தனிப்பட்ட உரிமைகளுக்கும் விவரங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. எனவே இந்த முறையை மற்ற நாடுகளும் பின்பற்றுவது மிகவும் அவசியமான ஒன்று என தெரிவித்தார். உறுப்பு தானம், செயற்கை கருத்தரிப்பு, மருந்து ஆராய்ச்சிகள், மரபணு பொறியியல், ஆராய்ச்சி மோசடிகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தனது படைப்புகளில் எழுதியுள்ளார் ராபின் குக். இவரது பல நாவல்கள் விற்பனையில் சாதனை படைத்துள்ளன. அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 1940ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி பிறந்தவர். இவருக்கு 8 வயதாகும் போது குடும்பம் நியூ ஜெர்சியில் குடியேறியது. வெஸ்லியின் பல்கலைக்கழகத்திலும் கொலம்பியா பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியிலும் பயின்றார் ராபின் குக். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ முதுகலை கல்வியை முடித்தார். அங்கு சிறிது காலம் பணிபுரிந்தார். பிரான்சில் உள்ள காஸ்டியூ சொசைட்டி இரத்த பரிசோதனை கூடத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு இவரது கண்ணோட்டம் விரிவடைந்தது. மருத்துவ உண்மைகளை அடிப்படையாக கொண்டு கதைகள் எழுதத் தொடங்கினார். அமெரிக்க கடற்படையில் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அங்கு லெப்டினன்ட் கமாண்டர் அந்தஸ்துக்கு உயர்ந்தார். இவரது முதல் நாவல் தி இயர் ஆஃப் த இன்டர்ன் கடும் உழைப்பு, ஆராய்ச்சி மூலம் விவரங்களை சேகரித்து அவற்றின் அடிப்படையில் கதைக்களம், கதாபாத்திரங்களை உருவாக்குவது இவரது சிறப்பம்சம். இவரது மருத்துவ அறிவுதான் இவரது பல நாவல்களுக்கான கருவை வழங்கி வருகிறது. உறுப்புதானம், செயற்கை கருத்தரிப்பு, மருந்து ஆராய்ச்சிகள், மரபணு பொறியியல், ஆராய்ச்சி மோசடிகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்தும் எழுதியுள்ளார் ராபின் குக். இவரது பல நாவல்கள் விற்பனையில் சாதனை படைத்துள்ளன. உடல்நல பாதிப்பில் இருந்து விடுபடுவதை மக்கள் பெரிதாக கருதுகிறார்கள். பெரிய ஆபத்திலிருந்து தப்பியதாக உணர்கிறார்கள். என் நாவல்களின் வெற்றிக்கு அதுவே காரணம் என்கிறார். முக்கியமான சிக்கலான மருத்துவ விஷயங்கள் மக்களுக்கு எளிதில் போய் சேர வேண்டும் என்பதற்காகவே மருத்துவ த்ரில்லர் நாவல்களை எழுதுவதாக தனது பேட்டிகளில் தெரிவித்துள்ளார். இவரது பல புத்தகங்கள் 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஸ்டெம் செல் ஆராய்ச்சிகளை மையமாக கொண்டு இவர் எழுதிய கோமா, ஷாக் நாவல்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பின. இன்று மருத்துவ ஆராய்ச்சியில் நிகழும் வேகமான மாற்றங்கள், வெவ்வேறு பிரச்சினைகள், எதிர்கால பிரச்சினைகள் ஆகியவற்றை மையமாக வைத்தே அனைத்து நாவல்களையும் எழுதுகிறார் ராபின் குக்.
இவரது கோமா, ஸ்பிங்ஸ் போன்ற நாவல்கள் திரைப்படமாக எடுக்கப்பட்டு வெற்றிகரமாக ஓடின. இவரது பல நாவல்கள் வெற்றிகரமான தொலைக்காட்சி தொடர்களாக வந்துள்ளன. இவரது நாவல்கள் விறுவிறுப்பாக இருப்பதோடு மருத்துவ அறிவை ஊட்டுவதாகவும் உள்ளன. மிக அதிகம் விற்பனையாகும் புத்தகங்கள் என நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் வெளியிடும் பட்டியலில் இவரது நூல்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. இவரது நூல்கள் ஏறக்குறைய 10 கோடி பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகியுள்ளன. தான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் என்பதை பெருமையாக கருதுகிறார். ஒரு எழுத்தாளர் டாக்டராகவும் இருக்கிறார் என்பதை விட ஒரு டாக்டர் எழுத்தாளராகவும் இருக்கிறார் என்று கூறப்படுவதையே விரும்புகிறார் ராபின் குக். தற்போது அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் இருக்கும் இந்த டாக்டர் நாவல் எழுதும் பணியையும் சிறப்பாக செய்து வருகிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பின்னணி குரல் நித்யா, படத்தொகுப்பு ரங்கநாதன், தொகுப்பு விஜி செல்வகுமார், ஆக்கமும் ஊக்கமும் சுதாங்கன். இத்துடன் உலகைச் சுற்றி செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.